இன்னைக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ரிகர்ஷன் அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ரிகர்ஷன் வந்து எது கீழே வரும்னா ஃபங்க்ஷன் அப்படின்றது கீழே வரும். ஸோ ரிகர்ஷன்றது ஒரு ப்ரோக்ராமிங் டெக்னிக். இது வந்து ஒரு ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனவே வந்து திரும்ப திரும்ப கால் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து ரிகர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் அப்படின்ற வார்த்தை முக்கியம். அதுதான் வந்து ரிகர்ஷன். இதுக்கு வந்து ஒரு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கோம். ஸோ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதி வச்சுருக்கோம். ஸோ ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ வந்து என்னோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா 1 ஃபேக்டோரியல் எப்பயுமே 1 தான். அதனால் வந்து ரிட்டர்ன் பண்ணிடு 1ன்றது. அப்படி இல்லாட்டி அதை 1 தவிர வேறு எந்த நம்பர் வந்து கொடுத்தாங்கனாலும் ஸோ எல்ஸ் என்ன வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னா n ஸ்டார் ஃபேக்டோரியல் n-1 அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருவோம். ஸோ இது வந்து ரன் ஆகாது. எப்போ வந்து ரன் ஆகும்னா அதை வந்து கால் பண்ணுறப்ப தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து n ஈக்குவல் டு ஸோ என்டர் த வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து 1 அப்படின்றத வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா ஸோ இங்கே வந்து வரும் த ஃபேக்டோரியல் ஆஃப் 1 இஸ் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஃபேக்ட்ன்னு இருக்கா, அப்போ ஃபேக்ட்டுக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்களான்னு வந்து மேலே போகும். ஆமாம், எழுதியிருக்காங்க. 1ன்ற வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பார்க்கும். ஸோ 1 அப்போ வந்து 1 ஈக்குவல் டு 1 இருக்கா, ஆமாம் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஸோ வந்து 1ன்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிடும் த ஃபேக்டோரியல் ஆஃப் 1 இஸ் 1 அப்படின்ட்டு. ஸோ இதே வந்து இப்போ என்டர் த வேல்யூவில் வந்து 5 அப்படின்னு வந்து எழுதியிருந்தாங்கன்னா ஸோ வந்து 5ன்ற வேல்யூ எடுத்துகிட்டு இங்கே போகும். இப்போ வந்து 5 ஈக்குவல் டு 1 இல்லை, அப்போ வந்து கண்டிஷன் ஃபால்ஸ், இதை வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கடுத்து வந்து இந்த பாட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கடுத்து எப்படி வந்து 5 ஃபேக்டோரியலை வந்து கண்டுபிடிக்கும்னா இந்த அப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இதை மறைச்சிக்கோங்க. ஸோ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா எப்படி வந்து கண்டுபிடிக்கும்னா, ஸோ 5 ஃபேக்டோரியல்னால் எப்படி வரணும், n ஸ்டார் n மைனஸ் ஃபேக்டோரியல் ஆஃப் n-1 அப்போ வந்து என்ன செய்யும் 5 ஃபேக்டோரியலாக இங்கே என்னுக்கு பதிலாக 5 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 5-1 வந்து 4 அப்படின்னு வந்து வரும். இப்போ வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் 4 வந்து கண்டுபிடிக்கணுமா, அப்போ வந்து இங்கே வரும் 4 ஸ்டார் ஃபேக்டோரியல் 4-1 வந்து என்னது 3. அப்போ வந்து இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 3 கண்டுபிடிக்கணுமா, அப்போ வந்து என்ன வரும் 3 ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் வந்து 3-1 வந்து 2 வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து 2 ஃபேக்டோரியல் இப்போ வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணுமா. ஸோ திரும்ப இந்த ஃபங்க்ஷன் திரும்ப அதே ஃபங்க்ஷனை ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்ணி ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 2ன்றதை கம்ப்ளீட் பண்ணி அப்போ வந்து என்னது 2 ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் 1ன்னு வந்துருமா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தெரியுமா, இப்போ 1 ஃபேக்டரோட வேல்யூ நம்மளுக்கு வந்து தெரியுமா, அது 1 அப்படின்ட்டு அங்கே தானே சொல்லிட்டோமோ 1 ஃபேக்டரோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டோம்ல. அப்போ வந்து 2 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 1 வருமா. அப்போ 2 இப்போ 2 ஃபேக்டோரியலுக்கு வேல்யூ தெரியுதா, இந்த வேல்யூ இங்கே போகும். அப்போ 3 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 2க்கு வேல்யூ தெரியுதுல, இந்த 2 கண்டுபிடிச்சிட்டோம்ல, இங்கே போயிட்டு 6ன்னு வரும். இப்போ 3 ஃபேக்டோரியலுக்கு வேல்யூ தெரியும்ல, அப்போ வந்து 4 ஸ்டார் 6 இங்கே வரும் ரிவர்ஸில். அதுக்கடுத்து 24 கிடச்சிருச்சா, அப்புறம் வந்து 5 இன்ட்டு 24 இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து போயிட்டு 120 அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கும் 5 ஃபேக்டோரியல். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஒரே ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப ஃபேக்டோரியல்னு திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ரிகர்ஷன் அப்படின்ட்டு. ஸோ 2021 ரெகுலேஷனுக்கு வெறும் ரிகர்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2025 ரெகுலேஷன் இப்போ படிக்கிற ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அண்ட் லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த லாம்டா ஃபங்க்ஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இது படிச்சிங்கன்னா இது வந்து ரெண்டுமே கண்டிப்பாக வந்து படிக்கணும். 8 மார்க்கில் வந்து கேட்டாலும் கேட்பாங்க.